புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு லஞ்சம் ஊழலில் புரையோடி போய் உள்ளது. மக்கள் நலனுக்கு விரோதமாக சுயலாப நோக்கோடு ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த வரிசையில் தற்போது மீண்டும் ஒரு மெகா ஊழலில் அரசு இறங்கியுள்ளது என முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர், மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர், முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு லஞ்சம் ஊழலில் புரையோடி போய் உள்ளது. மக்கள் நலனுக்கு விரோதமாக சுயலாப நோக்கோடு ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த வரிசையில் தற்போது மீண்டும் ஒரு மெகா ஊழலில் அரசு இறங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள் வெளி மாநிலங்களில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வருகின்றனர். அவர்களின் நலனுக்காக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் சுமார் 850 ஏக்கர் நில விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டது. இளைஞர்களின் எதிர்காலம் கருதி விவசாயிகளுக்கு தங்கள் நிலங்களை அரசுக்கு அளித்தனர். இங்கு தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது. பல நிறுவனங்கள் அரசு நிர்ணயிக்கும் தொகையை செலுத்தி நிறுவனங்களை, தொழிற்சாலைகளை அமைக்க முன்வந்துள்ளனர். ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் கையகப்படுத்தப்பட்ட இந்த இடத்தை ஒதுக்கீடு செய்ய மெகா ஊழலில் ஆட்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அரசுக்கு கோடிக்கணக்கில் வரவேண்டிய தொகையை தடுத்து சுயலாப நோக்கோடு கோடிக்கணக்கான ரூபாய் கையுண்டு பெற்றுக்கொண்டு சில லட்சங்களுக்கு 19 ஆண்டுகளுக்கு இடத்தை ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளனர். இந்த மெகா ஊழலில் முதலமைச்சர், அமைச்சர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சியாளர்களின் தவறுகளுக்கு துணை செல்ல புதுச்சேரி அரசு அதிகாரிகள் நிர்பந்தம் செய்யப்பட்டு வருகின்றனர். ஆட்சியாளர்களின் இந்த முறைகேடுகளுக்கு அரசு அதிகாரிகள் துணை போகக்கூடாது. ஆட்சியாளர்களின் ஊழல் முறைகேடுகளுக்கு துணை சென்றால் வருங்காலத்தில் சிபிஐ அலுவலக வாசலில் புதுச்சேரி அதிகாரிகள் நிற்க வேண்டியிருக்கும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் எச்சரிக்கை விடுக்கிறோம் என தெரிவித்துள்ளார்.